கட்டி பால் காய்ச்சி வீடெல்லாம் சுற்றி காம்பவுண்டு கட்டி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடு குடி போகிற டைமில் ரொம்ப பிரச்சனை பெருசாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணாங்க. தமிழ் காலமாக என்ன பண்ணிட்டாங்க, கொலை பண்ணுற ரேஞ்சுக்கே போயிட்டாங்க. கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு உன்னை வெட்டிடுவோண்டா குத்திடுவோண்டான்னு சொல்லி பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாங்க, எலவன்சர் கோட்டையில் எங்கள் அண்ணன் வேலைக்கு போகிற டைமில் போயிட்டு கொலை பண்ணுன்ற மூச்சில் அடித்து அங்கே இருக்கிறவங்க மறிக்கலான்னா ஆளை காலி பண்ணியிருப்பான். அந்த ஆள் அந்த சுரேஷ்ன்றவன் அடித்து மண்டையில் ஒரு 6 தையல் போட்டு சீரியஸாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தோம். காவல் நிலையத்தில் போய்ட்டு புகார் கொடுக்க போனால் அந்த சேட்டுன்றவர் அது கண்டுக்கவே இல்லை. எல்லாத்தையும் அந்த போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்ச முன்னாடியே போய் சொல்லி காசை கொடுத்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவங்க போயிட்டாங்க. அடிப்பட்டவன் போய்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க நின்றுட்டுருக்கான். அடித்தவன் போய்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து போலீஸ்காரங்களே வண்டி ஏற்றி அனுப்பிச்சி விட்றாங்க, நீ போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுன்ட்டு. அவன் மேலே ஒரு சின்ன கீரல் கூட கிடையாது. அடிப்பட்டு பாதித்து நீ போய்ட்டு நின்றுட்டுருக்கான். அவன் மேலே போய்ட்டு அவன் மேலே கேஸ் போகிறதுக்கு பார்த்துட்ருக்காங்க. போய்ட்டு 2 நாள் கழிச்சு தான் எஃப்ஐஆர் போட்டார். அது 5000 ரூபாய் காசு வாங்கிட்டு தான் அந்த சேட்டுன்றவர் எஃப்ஐஆர் போட்டார். எஃப்ஐஆர் போட்டுட்டு அதுக்கப்புறம் சார் இதை வந்துட்டு ஒரு 4 நாள் 5 நாள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு திடீர்னு ஒரு 10 நாள் கழிச்சு அவங்க அப்பா வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீனா பிடிங்கிடுவியா, போலீஸ் வரானா பிடிங்கிடுவானா அப்படின்னு அந்த சுப்பிரமணியன்றவர் கேட்குறாரு. அப்போ வீட்டில் நாங்கள் யாருமே கிடையாது, நான் வந்து சென்னையில் இருக்கேன், எங்கள் அண்ணன் அங்கே இருக்கேன், எங்கள் அண்ணன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கான். அப்போ வயசானவங்க 2 பேர்த்திட்ட போய்ட்டு கொலை பண்ணுற ரேஞ்சில் வீட்டில் பாம்பு போட்டு வெடி மருந்து போட்டுருவேன், பார்க்குறியா வீட்டை காலி பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த சுப்பிரமணியன்றவர் மிரட்டியிருக்காரு. நான் உடனே என்ன பண்ணேன், காலையில் உடனே 100க்கு ஃபோன் அடித்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். 100க்கு கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அங்கேருந்து லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னப்பா நடந்துச்சுன்னு கேட்டால் இந்த மாதிரி நான் சொன்னேன். நான் சொன்னதுக்கு அவரு என்னான்றாரு, வீட்டுக்கு ஒரு ஆள் போலீஸ் பாதுகாப்பு போட முடியுமா, பாதுகாப்பு போட முடியுமா, அவங்க பையன் மேலே கேஸ் கொடுத்தா அவங்க பையன் வந்து கேட்க தான் செய்வாங்க, அப்பா வந்து கேட்க தான் செய்வார். அந்த போலீஸ்காரர் பேசுறது தான் ஆள் இருந்தால் தான் நடவடிக்கை எடுப்போம். ஆனால் வெட்டிட்டே போனால் கூட எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அந்த சேட்டுன்றவர் காசை கொடுத்தா நீ எதை வேணா பண்ணிக்கலாம். அந்த ஸ்டேஷனில் பொறுத்தளவுக்கு காசை கொடுத்தா நீ எதை வேணா பண்ணிக்கலாம். அப்படி தான் இன்னும் வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. போயிட்டு நாங்களும் போய்ட்டு ஒரு 20 நாளாக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கோம். எந்த ஒரு நடவடிக்கையுமே கிடையாது. அதேமாதிரி போய்ட்டு இந்த மாதிரி வந்து மிரட்டுறாங்க சார் அப்படின்றதுக்கு ஆள் எங்கே இருக்கான்னு சொல்லி நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு இன்னொரு ஆள் சொல்கிறார். இன்னொரு எஸ்ஐ ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் வந்து ஹரிகிருஷ்ணன். அவர் வந்துட்டு ஒருத்தர் வந்து வெட்டிகிட்டே போனால் கூட அவங்க அப்படி தான் சொல்லுவாங்களாட்டிது, ஆள் எங்கே இருக்கான்னு சொல்லி நான் போய் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா. ஒரு மக்களுக்கு ஒரு பாதுகாப்புன்றதே கிடையாது அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் எலவன்சர் கோட்டையில். அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு மேலே வந்து எந்த போய்ட்டு கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் அவங்க நம்மளே மிரட்டுவாங்க. எஸ்பி ஆஃபீஸுக்கு போய்ட்டு எஸ்பி முன்னாடி போய்ட்டு இந்த மாதிரி நடந்துச்சு சார்னு சொல்கிறோம். அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு எஸ்பி. ஃபோன் பண்ணி அந்த ஆள்கிட்ட விசாரிக்கும் சார் அவன் ஜாமீன் வாங்கிட்டான் அப்படின்னு அவர் எஸ்பிக்கிட்டே போய் சொல்கிறாங்க. நாங்கள் மறுநாள் போய்ட்டு செக் பண்ணால் ஒன்றுமே வாங்கலை சார், ஒன்றுமே வாங்கலை சார், அரெஸ்ட் பண்ணுங்க சார்னா நீ எங்கே போய்ட்டு எங்கே வந்தாலும் யார்கிட்ட தான் வரணும், நீ அங்கே இங்கே அலையிற, நம்மளே மிரட்டுறாரு அவர் அந்த ஹரிகிருஷ்ணன்றவர். அப்போ ஒரு மக்கள் போய்ட்டு ஒரு பிரச்சனைன்னு போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா வீட்டை அபரிக்கிறேன்னு பார்க்குறாங்க. நான் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா காசை கொடுத்தா எதை வேணாலும் பண்ணிக்கலாம். அப்போ இது எந்த எப்படி இது பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த போலீஸ்காரங்க என்ன நினச்சிருக்காங்கன்னு தெரியல. அப்போ சாதாரண மக்கள் ஏழைகள் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் இப்படி தான் நடக்குமா? அவங்க காசை வாங்கிட்டு முழுக்க காசு எல்லாத்துக்குமே காசு. அந்த சேட்டுன்றவர் பணம் ரோட்டில் போனால் கூட அதை மறித்து டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தில் இருக்கிற 1 ரூபா கூட எடுத்துகிட்டு தான் விடுவார். அந்த மாதிரி ஆள் அந்த சேட்டுன்றவர். இந்த எஸ்ஐ ஹரிகிருஷ்ணன்றவர் அவர் எப்படின்னா அவர் ரொம்ப தங்கமான மனுஷன். கொலையே பண்ணிட்டு உள்ளே போனால் கூட குற்றவாளி எங்கே இருக்கார் நீ சொல்லி தேடி சொல்லணும் அழகாக உட்காந்துட்டு பொறுமையாக சொல்லுவார். அழகாக எங்கே இருக்கான்னு சொல்லு நான் அரெஸ்ட் பண்ணுறேன், இவனை நாம் போய்ட்டு தேடி கூப்பிட்டு வந்து இந்தாங்க சார் அரெஸ்ட் பண்ணுங்க சார்னா அவங்கள்ட்ட ஒரு 10,000 5,000 வாங்கிட்டு போ வெளியில் போப்பா அப்படின்றாரு. அப்படி இருக்கிற இடத்த நம்ம சொன்னால் கூட இவரே ஃபோன் பண்ணி சொல்கிறார் இந்த மாதிரி நான் வரேன் நீ போய்டு அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பராக வேலை செய்கிறாங்க 2 போலீஸ்காரங்க. ஒரு எஸ்பிக்கு ஒரு பயன்றது இல்லை, ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் சொல்லி கேள்வி கேட்டால் கூட ஒரு பயன்றது கிடையாது அவங்களுக்கு. அவங்க எதோ அந்த மொத்தமாக அந்த இது குத்திக்கு எடுத்து வச்சுக்கிறாங்களா அவங்க 2 பேர் சேர்ந்து அந்த ஸ்டேஷனில். அந்த ஹரிகிருஷ்ணன் ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துக்கிறாரு. ஒரு போலீஸ்காரர் மாதிரியே நடந்துக்கல அவர். குற்றவாளி போய் நீ கண்டுபிடிச்சி கொடுப்பா நான் பிடிக்கிறேன், அந்த ஆள் போலீஸா நாம போலீஸான்னு தெரில. இது வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு இதை கொண்டு போகணும். இது கொண்டு போய்ட்டு இந்த மாதிரி போலீஸ்காரங்களாம் இருக்கிறதுனால தான் இந்த கள்ளக்குறிச்சியில் இப்போ அந்த மாதிரி தான் காசை வாங்கி தான் 60 பேருக்கு வாக்கரிசி போட்டாங்க. அதுக்கு முழுக்க அந்த போலீஸ்காரங்க தான் காரணம், வேறு யாருமே கிடையாது. முழுக்க போலீஸ்காரங்க மட்டும்தான் காரணம். இப்போது நாளைக்கு என் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு உயிர் சேதம் ஆரம்பிச்சுனாக்க வேறு யாருமே அந்த சுரேஷ் அவங்க அப்பா 2 பேர்த்தாலையும் என் குடும்பத்துக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது.
அவன் போய் திடீர்னு பார்த்தா ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டான். 1 மாதமாக என்ன பண்ணுறதான்னு தெரில. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து 1 மாதம் ஆகுது, இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது. திடீர்னு போய்ட்டு நான் காலைல கேட்குறேன், இன்றைக்கி 17 நான் 7வது மாதம் 2024. இன்றைக்கி போய்ட்டு அவன் ஜாமீன் வாங்கிட்டான். 11 மணி வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நிற்கிறோம் நாங்கள். 11 மணி வரைக்கும் வரலன்ட்டு பின்வாசல் பக்கமாக வர வச்சு ஜாமீன் வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. இன்னும் 10,000 ரூபாய் கொடுத்தா அவன் வந்து கையெழுத்து போட தேவை. இவங்களை சேட்டு காலையில் கையெழுத்து போடுவார், ஹரிகிருஷ்ணன் நான் சாயங்காலம் கையெழுத்து போடுவோம். இவங்க 2 பேர் பேசிக்குவாங்க, நீ 10,000 வாங்கி நான் 10,000 வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ காசு கொடுத்தா என்ன வேணால் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டேஷனில். அப்படி தான் போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து என் குடும்பத்தில் சேர்ந்தவங்களுக்கு யாருக்கு எந்த உயிர் சேதம் ஆகினாலும் அந்த ஹரிகிருஷ்ணனும் சேட்டும் தான் முழுக்க காரணமே அவங்க 2 பேரும் தான். ஏன்னா அவனே வந்து இப்போ சொல்லிட்டு போயிருக்கான் அவங்க அப்பா, ஒன்றால் என்ன புடங்க முடியும், அவன் வந்து பெரிய இடத்துல வேலை செய்கிறான். அவன் பெரிய இடத்துல வேலை செஞ்சால் என்ன பண்ணலாம். அவன் அந்த போலீஸ்காரர் சொல்கிறார், அப்படி பெரிய இடத்துல வேலை செய்கிறாருப்பா, அவரெல்லாம் போய்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது. பெரிய இடத்துல இப்போ வேலை செஞ்சால் என்ன வேணால் பண்ணிக்கலாமா, கொலை பண்ணலாம், கொள்ளையடிக்கலாம், அடுத்தவங்க சொத்தை ஆட்டையே போடலாம், என்ன வேணால் பண்ணலாம் போல். அவர் எதை நினச்சி சொல்கிறாருன்னு தெரில. இது மக்களாக நீங்கள் தான் எனக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். அப்படி இல்லைனா இது முதலமைச்சர் கவனத்துக்கு போனுச்சுன்னா ஏதாவது ஒரு முதலமைச்சர் அவர் தான் சொல்கிறாருல, இரும்பு காலத்தை கொண்டு நாங்கள் அடக்கப்படும் அப்படின்ட்டு. அவர் எதை அடக்கிறானான்னு பார்க்கலாம். இல்லை ஸ்டாலினே போலீஸ்காரரை பார்த்து பயப்படுறாங்களா, இல்லை யாரை பார்த்து பயப்படுறாங்க, நீங்களே சொல்லுங்கள். இதுக்கு முழுக்க அந்த எஸ்ஐ தான் காரணம். அந்த எஸ்ஐயும் அந்த ஹரிகிருஷ்ணனும் சேட்டும் தான் காரணம். இதுக்கு முழுக்க அவங்க மட்டுமே தான் காரணம். காசை வாங்கிட்டு முழுக்க காசு ஐயோ காசை கொடுத்தா அவங்க என்ன வேணால் செய்வாங்களாடி. கொலை பண்ணிட்டு போனால் காசை கொடுத்தா என்ன வேணால் பண்ணுவாங்களாடு. அந்த ஸ்டேஷனில் அந்த கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க அத்தனை போலீஸ் அப்படி தான் பண்ணுறாங்க. ரொம்ப ஒஸ்ட்டு, இருக்கிறதுலே ஒஸ்ட்டான போலீஸ் அது மட்டும்தான், வேறு எந்த இதுவுமே கிடையாது. இது வந்து இந்த மாதிரி தான் காசை வாங்கிட்டு கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் செத்தாங்க. இதுக்கு முழுக்க காவல்துறை தான் காரணம். மீண்டும் நான் சொல்லிக்கிறேன், என் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு உயிர் சேதனா இது முழுக்க சேட்டும் அந்த ஹரிகிருஷ்ணன் அவங்க 2 பேர்த்துக்கு தான் சாரும். இதை நான் வந்து பகிரங்கமாக சொல்கிறேன்.